கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்திய 5 நபர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 சேர்க்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி ஆபத்தான நிலையில் 5 நபர்கள் 46 வயதாகும் திருமாவளவன், 62 வயதாகும் ஏசுதாஸ், 35 வயதாகும் மகேஷ், 41 வயதாகும் மணி ஆகிய நபர்கள் சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் மேலும் குமார், இந்திரா, பெரியசாமி, பரமசிவம், மாயக்கண்ணு ஆகிய 5 உயர் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு அவசர சிகிச்சையில் அனுமதி வழங்கப்பட்டது. சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது. மேலும் எத்தனை நபர்கள் அருந்தினார்கள் என்ற நிலவரம் தெரியாத நிலையில் ஒன்றன் பின் ஒன்றாக மருத்துவமனையில் விஷசாராயம் அருந்தியவர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். புதுச்சேரி பரோலில் வந்த தலைமறைவான பிரபல தாதா கருணாவை தமிழக கேரள எல்லையில் கைது செய்த தனிப்படை போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த பிரபல தாதா கருணா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நன்னடத்தை விதிப்படி தனக்கு விடுதலை கோரி கருணா மனு தாக்கல் செய்தார். அதை புதுச்சேரி அரசு ஏற்கவில்லை. இந்த நிலையில் அவர் தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி பரோலுக்கு விண்ணப்பித்தார். ஏற்கனவே 33 முறை அவர் பரோலில் சென்று சரியாக சிறைக்கு திரும்பியதால் 3 நாள் பரோல் வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த 11ஆம் தேதி வெளியில் வந்தவர் 13ஆம் தேதி மீண்டும் சிறைக்கு வர வேண்டும். ஆனால் கருணா திரும்பாததை அடுத்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் விசாரணையில் கருணா தனது குடும்பத்துடன் தலைமறைவானது தெரிய வந்தது. அவரை தேடும் படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்தது. இந்நிலையில் அவரது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களுமான 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதனிடையே முதலியார்பேட்டை அனிதா நகரில் உள்ள கருணாவின் பூட்டிய வீட்டை நீதிமன்ற அனுமதியுடன் போலீசார் சோதனையிட்டனர். கருணாவின் நெருங்கிய கூட்டாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் தமிழகம் கேரளா எல்லையான ஒத்துக்கால் மண்டபம் என்ற பகுதியில் மறைந்திருந்த கருணாவை சிறப்பு படை போலீசார் தலைமறைவான 4 நாட்களுக்கு பிறகு கைது செய்தனர். தொடர்ந்து கருணாவை இன்று அதிகாலை புதுச்சேரிக்கு பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கருணா தலைமறைவிற்கு உதவிய 8 பேரை போலீசார் கைது செய்து அவர்களையும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தமேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 16ஆம் தேதி முதல் வீடுகளுக்கு மட்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 40 பைசா முதல் அதிகபட்சம் 75 பைசா என வீடுகளுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மின் கட்டண உயர்வுக்கு பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமில்லாமல் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் மக்களை பாதிக்கும் வகையில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மின்கட்டணத்தை உயர்த்திய ஆளும் அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தமேந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரி காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பில் தீப்பந்தங்களை ஏற்றி ஒன்று கூடினார். பின்னர் தீப்பந்தங்களை கையில் ஏந்தியபடி நகர பகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திரு வெங்கடம் முன்னிலையில் மணக்குழு விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லாவீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. மேலும் அண்ணா சிலை காமாட்சி அம்மன் கோயில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பரம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, அமுதரசன், ஆனந்தபாபு, ஹர்ஷவர்தன், அசோக் ராஜ், ஜெகதீஷ், மோகன்தாஸ், மருது பாண்டியன், மாஹி மோகன், வினோத், அரவிந்தன், தயாளன், பிரபு, தனுசு, இளையராஜா, செந்தில், அப்துல் ரஹ்மான், கோவிந்தராஜ், குணசேகரன், குமரன், ஆறுமுகம் உட்பட இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் உட்பட மாநிலம் மற்றும்
மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வழக்கினை நடத்தாமல் திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு அலுவலகத்தில் இருந்த தொழிலாளர் சமரச அதிகாரி வெளியேறியதாக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிர்வாகி ரமேஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழிலாளர் துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரமேஷ், ஹைபோஸ் ராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் வழங்கி புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் முன்பு 5க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொழிற்சங்கம் நடத்தி வருகிறது என்ற காலை வழக்குகள் நடைபெற இருந்த நிலையில் உதவி தொழிலாளர் அதிகாரி தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் தொழிற்சாலையில் இருந்த நிர்வாக அதிகாரி யாரும் வரவில்லை என்றும் கடிதம் வழங்கியுள்ளார். 5 வழக்குகளும் மற்றொரு நாளில் நடத்தி கொள்ளலாம் என்று அலட்சியமாக கூறினர். புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசனின் செயல்பாடு நிர்வாகத்திற்கு ஆதரவாக உள்ளதென கண்டனம் தெரிவித்தார். தொழிலாளர் சமரச அதிகாரி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற சேதராப்பட்ட திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தொழிலாளர் உதவி ஆணையரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிகழ்வில் சேதராப்பட்ட திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேஷ் மகேந்திரன், ஜெயக்குமார், ஈட்டன்ஸ் பாஸ்கர், ஹைபோஸ் ராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில் ராமதாஸ் அனைவரும் பங்கேற்றனர். லேமோட்டா பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். லேமோட்டா பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கம் திறப்பு விழா ஹோட்டல் கிரீன் பேலஸ் எதிரில் உள்ள JVR மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக விளையாண்படை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டார். சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர், சங்க ஆலோசகர் கோபி, சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், துணைத் தலைவர் பிரபு, செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஜெயபிரகாஷ், தங்கராசு, செயற்குழு உறுப்பினர் குணசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த புதுச்சேரி அரசு மாணவர் சிறப்பு பேருந்து ஓட்டுநர் மயக்கம் அடைந்ததால் மின்சார கம்பத்தில் மோதி பேருந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலமாக மாணவர் சிறப்பு பேருந்துகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இயங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனை முதல் புதுக்குப்பம் வரை செல்லும் மாணவர் சிறப்பு பேருந்தை உருவையாற்று பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இவர் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே தனது சுய நினைவை இழந்த நிலையில் பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள மின் விளக்கு கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்தில் மிக குறைந்த அளவிலேயே மாணவர்கள் பயணித்ததால் மாணவர்களுக்கு எந்தவித சேதமும் இன்றி தப்பித்தனர். உடனடியாக திருமாவாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போக்குவரத்தினை சரி செய்தனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாகூர் கொம்யூன் குழு சார்பில் மின்சாதன பொருட்களுடன் பாகூர் கடை வீதியில் இருந்து ஊர்வலமாக சென்ற மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மக்களை வஞ்சிக்கும் விதமாக புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியதை திரும்ப பெற வேண்டும் என்றும் பாகூர் கொம்யூனில் தொடர்ந்து அறிவிப்பில்லாமல் மின்தடை ஏற்படுவதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாகூர் கொம்யூன் முழு சார்பில் மின்சாதன பொருட்களுடன் பாகூர் கடை வீதியில் இருந்த ஊர்வலமாக சென்று மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. கட்சியின் பாகூர் கொம்யூன் செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் கண்டன உரையாற்றினார். மாநில குழு உறுப்பினர்கள் இளவரசி, களியன், சஞ்சய் சேகரன், விவசாய சங்க மாநில துணைத் தலைவர் பத்மநாபன் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் வடிவேலு, கலைச்செல்வன், ஹரிதாஸ், கௌஷிகன், கிளை செயலாளர்கள் முருகையன், வெங்கடாச்சலம், கும்மாள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஊர்வலமாக வந்தவர்கள் பாகூர் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட முயன்றனர். அவர்களுக்கு காவல்துறைக்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையால் சாலையில் ஓடும் கழிவுநீர் துர்நாற்றத்தினால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் என்றும் ரெடியார்பாளையம் போல் விஷவாயு தாக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொகுதி மக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பு இன்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தோம் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன.
பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்தோடு கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையில் ஓடுவதால் பொது தொகுதி மக்கள் கடுமையாக அவதிக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் முதியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்தார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டால் பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்தும் துர்நாற்றத்துடன் கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது. பலமுறை இது குறித்து புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே நெடியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டையில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகள் தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து நந்தா சரவணன் கூறும்பொழுது முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு இல்லாமல் செயல்பட்டு உள்ளது என்றும் கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையில் ஓடுகிற கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. ரெடியார்பாளையம் பகுதியில் நடந்த அசம்பாவிதம் போல் முதியால்பேட்டை பகுதியிலும் நடந்து விடுமோ என்ற அச்சம் இப்பகுதி மக்களிடையே அதிகம் காணப்படுகிறது. இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் போதிய பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் 53வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிராமண் சதுக்கம் அருகே காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு லட்டுகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், காங்கிரஸ் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், செந்தில்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் அன்புமணி, மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி சுப்பராயன், விவசாய அணி தலைவர் முருகன், தனபால், கிருஷ்ணமூர்த்தி, சுவாமிநாதன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் 53வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி உட்பட தேங்காய்திட்டு பகுதியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பட்டாசு வெடித்த இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி தலைமையில் 200 மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜராமன், மாநில பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசு, கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபால் சாமி, சிறப்பு அழைப்பாளர் தனபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுவாமிநாதன், கருணாநிதி, கணேசன், மோகன், யூச்சப்பள், மதிமொழி, முருகையன், சந்திரசேகர், சங்கர், முகேசன், உதயம், விஜய், சசி, பாக்கிய, பாபு மற்றும் திமுக நிர்வாகிகள் வேலன், சேகர், அருண் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வம்பாக்கியபாளையம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி விளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கியபாளையம் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நேதாஜி நகர் 3 அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்ட மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினர். விழாவில் பெரும்பாலான பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அரசு தொடக்கப்பள்ளி வம்பாக்கியபாளையம் பொறுப்பாசிரியை இந்துமதி, ஆசிரியர் ஸ்டீபன், ஆசிரியைகள் கயல்விழி, அபிநயா, கௌசல்யா, நேதாஜி நகர் 3வது பள்ளி தலைமை ஆசிரியர் மரி, ஜெகஜீவன் ராம், மீரா, துர்காதேவி, கீதா, வனிதா, ஜெகன் தொகுதி நிர்வாகிகள், கழக சகோதரர்கள் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.